"என்ன நிலா, நீ அறிவோட தான் பேசுறியா? என்ன பேசிக்கிட்டு இருக்கிற? யார்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி நிலாவோட அம்மா வந்து பயங்கரமா கத்திட்டு இருக்கிறாங்க நிலா கிட்ட. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நிலா வந்து சொல்லியிருப்பாங்க, "உங்களுக்கு சோழன் வீட்ல இருக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னா, சோழன எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க. நாங்க விவாகரத்து பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடாது. அவ்வளோதானே. கல்யாணம் பண்ணிட்டு இங்க இருக்கலாம்ல." அப்படின்ற மாதிரி நிலா சொன்னது தான் இப்ப தேனு கத்துறதுக்கான காரணம். உடனே தேன் இருந்துட்டு, "என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிற? அறிவில்லையா? இவன போய் உனக்கு கட்டி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற? எல்லாத்துக்குமே ஒரு அளவு தான் நிலா. எங்களோட கோவத்த வந்துட்டு நீ ரொம்ப சீண்டிட்டு இருக்கிற." அப்படின்னு சொல்லி தேனு வந்து கத்த, உடனே நம்ம மனோகர் இருந்துட்டு, "கத்தாத தேனு, கொஞ்சம் பொறுமையா பேசு" அப்படின்ட்டு நிலா கிட்ட பேசுறாங்க. "என்னம்மா சொல்ற நிலா? நீ இந்த வீட்ல இருக்கணும் அப்படின்றதுக்காகலாம் இவன கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியே, என்ன சொல்றது உன்னைய? அப்படி என்ன இருக்கு இந்த வீட்ல? இந்த வீட்ல இங்க பாரு, தொட்டா கூட கையில எல்லா சுவருமே பெயர்ந்துட்டு வருது. இதுல என்ன இருக்கு உனக்கு?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான்ப்பா. இந்த வீட்ல இருக்கிற செவரத்தான் நீங்க பார்க்குறீங்க. இங்க இருக்கிற மனுஷங்க கிட்ட எவ்வளோ அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நீங்க என்னைய எங்க கூட்டிட்டு போயி வேலை பார்க்க வச்சாலோ, இல்ல நீங்க யாருக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தாலும், இந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருப்பேனா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது." அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே மனோகருக்கு கோவம் வந்துருது. கோவம் வந்துட்டு நிலாவ அடிக்கிறதுக்கு கைய ஓங்குறாரு. நம்ம சோழன் வந்துட்டு உடனே கைய வந்து தடுத்துடுறாங்க. "என்ன என் முன்னாடியே இவ்வளோ அடிக்கிறீங்களா? அடிக்கிறீங்க?" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "உனக்கு என்னடா? என் பொண்ணுக்கும் எனக்கும் தான் பேச்சுவார்த்தை. நடுவுல நீ எதுக்கு வர்ற?" அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட கன்னத்துல ஓங்கி ஒரு அறை அறைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு, "என்னப்பா பண்றீங்க? எதுக்குப்பா இப்போ உட்காந்து அடிச்சிட்டு இருக்கீங்க எல்லாரையும்? இப்ப எதுக்கு நீங்க பிரச்சனை பண்றீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, உங்க கூட வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது, "நீ சொன்னா நாங்க கேட்டுட்டு இருக்கணுமா? கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். மாத்தி மாத்தி இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற. இந்த கண்றாவி பிடிச்ச குடும்பத்தையும் பிடிக்கல, இந்த சோழனையும் பிடிக்கல. இந்த ஃப்ராடுக்காரன போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியே! உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நிலா இருந்துட்டு, "இன்னொரு வார்த்தை என் குடும்பத்த பார்த்து ஏதாவது பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நீங்க என்ன எவ்வளோ நாள் தான் மாத்தி மாத்தி இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? நான் தான் சொல்ட்டேன்ல, இங்கேருந்து என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு. நான் சோழன கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல நான் இங்க இருக்கிறதுல." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ரொம்ப கரெக்ட்டா வந்து தெளிவாவே பேசிர்றாங்க. அதுக்கப்புறமா மனோகர் இருந்துட்டு, "நீ ரொம்ப பண்ற நிலா, பின்னாடி நீ ரொம்ப அனுபவிப்ப. ஆனா உனக்கு கல்யாணம் தானே பண்ணி வைக்கணும். சரி விடு. இவன் கூடயே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுர்றேன். அதுவரைக்கும் நீ இங்க இருக்கக்கூடாது. கல்யாணம் ஏற்பாடு பண்ற வரைக்கும், கல்யாணம் பண்ற வரைக்கும் நீ இங்க இருக்க வேண்டாம். எங்க கூட கிளம்பி வா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க கல்யாணம் ஏன் இன்னைக்கே கூட கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. எதுக்கு நீங்க கூட்டிட்டு போறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அப்பா சொல்ல, இந்த மொத்த குடும்பத்தையும் சமாளிச்சுக்கிட்டு நம்மள இவங்கள இங்கேருந்து கூட்டிட்டு போறதே பெரிய பாடா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு தேனு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க. "என்னங்க இவங்க மாத்தி மாத்தி இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க." அப்படிங்கும்போது, "எல்லாம் உன் பொண்ண சொல்லணும்டி. அவ தாண்டி இந்த அளவுக்கு பேசுறா. அவங்க கூட சரி பாவமே அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனா நிலா தான் மனசுல இந்த அளவுக்கு நம்மள அவமானப்படுத்தணும்னு நினைச்சு வச்சிருப்பாளோ, அந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டு இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம், "இப்ப என்னங்க பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எப்படி இவள இங்கேருந்து வர முடியாதுன்னு சொல்றவள தர தரன்னு பிடிச்சு இழுத்துட்டா போக சொல்ற? அப்படி இழுத்துட்டு போகுறதுக்கு தான் இவங்க விட்டுருவாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் இருந்துட்டு, "பார்க்குறேன் நிலா, நீ எப்படி உங்க கூட நீ இருக்கிறன்னு நானும் பார்க்குறேன். உங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன். எங்கள அவமானப்படுத்திட்டேல்ல, ஏற்கனவே உன்னால அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப மறுபடியும் சரின்னு சொல்லி உன்னைய மன்னிச்சு நம்ம மன்னிச்சு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு நாங்க நெனச்சோம்னா, நீயே இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிற. அப்படிதானே? மறுபடியும் எங்கள ஏமாத்துற, மறுபடியும் எங்கள வந்து நீயி அவமானப்படுத்துற." அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோகர் வந்து சொல்லுவாங்க. "இல்லப்பா, நான் எப்பயுமே உங்கள அவமானப்படுத்தணும்னு நினைக்கவே இல்ல. அப்பவும் சரி, இப்பவும் சரி. என்னைய நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு எது தோணுதோ அத மட்டும் தான் என்னைய செய்யணும்னு நீங்க சொல்றீங்க." அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்க, நடேசன் அப்பா இருந்துட்டு, இப்போ அவ வந்து நிலா வந்து வீட்டுக்கு வேற எங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டா. என் மருமவ எங்க வீட்ல தான் இருப்பா. இப்போ அவளோட சம்மதம் இல்லாம நீங்க கூட்டிட்டு போகவும் முடியாது. இங்கேருந்து கொஞ்சம் கிளம்புறீங்களா? அப்படின்ற மாதிரி நடேசன் அப்பா சொல்லவும், உடனே மனோகரும், நிலாவோட அம்மா தேனுமே வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நிலா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே வந்து சேர்ல உட்காந்துருக்கும்போதே, சோழன் இருந்துகிட்டு, "கவலைப்படாத நிலா, அழுகாத நிலா" அப்படின்ற மாதிரி தேத்தி விட்டுட்டுருக்காரு. அப்போ சேரண்ணா இருந்துட்டு,
"என்ன நிலா, அப்பா, அம்மா கிட்ட இப்படி பேசிட்ட?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "வேற எப்படிண்ணே பேச சொல்ற? அவங்க நடந்துக்கிட்டத பார்த்தேல்ல, அப்புறம் எப்படி பேச சொல்ற? இன்னமுமே நம்மள கீழ்த்தனமா நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிலாவோட மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்களோட பண அதிகாரத்த தான் வந்து காட்டணும்னு நெனைக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் மாத்தி மாத்தி ஒவ்வொரு கருத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப நடேசன் அப்பா தான் வந்து உருப்படியான ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ இவங்க வந்து இப்படியே போக மாட்டாங்க. திரும்பவும் வருவாங்க. இதே மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களோட நோக்கம் நிலா வந்து இங்க இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி சோழனோட ஒய்ஃபா இருந்ததுனால கூட்டிட்டு போக முடியல. ஆனா, இப்ப இவங்களுக்கு விவாகரத்து ஆயிருச்சு. எப்படினாலும் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு மட்டும் தான் அவங்களோட யோசனையா இருக்கும். இதுக்கு திரும்பவும் இங்க வராம இருக்கணும். மறுபடியும் வந்து நிலாவ தொல்ல பண்ணாம இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா சோழனுக்கும், நிலாவுக்கும் வேகமா கல்யாணம் பண்ணி வைக்கிறது மட்டும் தான் ஒரே முடிவா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நடேசனப்பா தெளிவா சொல்ல, உடனே சோழன் இருந்துட்டு, இப்பதான் வாழ்க்கையிலே உருப்படியான ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்கயா! இப்பதான் பொறுப்பான அப்பா மாரி நடந்துக்கிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லிட்டுருக்காங்க. சேரனா இருந்துட்டு, "கொஞ்சம் பொறுமையா இருடா! நிலா ஏதோ அவங்கள சமாளிக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு, "என்னம்மா நிலா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அப்படிலாம் இல்லண்ணே! நான் உண்மைய தானே சொன்னேன். சோழன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தானே நான் நெனைக்கிறேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோழனுக்கு அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்குது. "என்ன நிலா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க. "எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ண முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிருவோம். ஏன் நாளைக்கே கூட நமக்கு கல்யாணம் நடந்தாலும் நல்லது தான்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம நடேசன் அப்பா காலண்டர பார்த்துட்டு, "ஓகே நாளன்னின்னு வந்து நல்ல நாள் தான். அன்னைக்கே நம்ம கல்யாணத்த வச்சுக்கலாம். நல்ல முகூர்த்தம் முகூர்த்தம் கூட இருக்குது. கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, நீ ஒரே நாள்ல எப்படி கல்யாணம் வைக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல டிஸ்கஸ் பண்ணும்போது, "என்னண்ணே பெருசா செலவாயிர போது? அதான் ரிசப்ஷனுக்கு ஊர கூட்டி எல்லாருக்கும் சோறு போட்டாச்சுல. இப்ப மறுபடியும் நம்ம சிம்பிளா கல்யாணம் பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நடேசன் அப்பாவும், "ஆமா, இந்த தோசம், பரிகாரம் அப்படி பண்றவங்கலாம் கோயில்ல போய் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சிம்பிளா பண்ணிக்கலாம். அப்படிதான் பண்ண முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் அப்பாவும் சொல்ல, உடனே சரி கோவில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்றாங்க. இப்போ நிலாவோட தாலிய வந்துட்டு கழட்டி சோழன் கையில குடுத்துருப்பாங்க. அந்த தாலியவே திரும்பவும் சோழன் வந்து சொல்லியிருப்பாரு, "இதே தாலிய மறுபடியும் நிலாவோட கழுத்துல நான் போடுவேன்." அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மறுபடியும் இதே தாலிய நான் நிலாவோட கழுத்துல வந்து கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே அத வந்து நெனச்சு பார்க்குறாரு. ஸோ அதே வந்து மறுபடியும் நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்போ நிலா இருந்துட்டு நம்ம சோழன் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. "என்ன நிலா நீ சொல்றதெல்லாம் உண்மதானா? கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு நெனைக்கிறியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, இதுல என்ன டவுட் இருக்கு? நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே சொன்னேன்." அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உடனே சோழனுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிருது. அழுதுர்றாங்க. அழுதுட்டு, "எதுக்கு சோழன் அழுதுட்டுருக்கீங்க? இப்ப என்னாச்சு? எதுக்கு நீங்க இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல நிலா, நான் ஏதோ உன் வாழ்க்கையில விளையாட்டா தான் வந்தேன். ஆனா, உன் வாழ்க்கைய இப்படி புரட்டி போட்டு இப்படி பண்ணிட்டேன். உன் வாழ்க்கைக்கு நீ இப்படிலாம் போனதுக்கு காரணம் நானா தான் இருப்பேனோ? ஒருவேளை அவங்க அப்பா சொன்னதுபடி நீ கேட்டிருந்தேன்னா, இப்ப திருவண்ணாமலையில பிசினஸும் வச்சு குடுத்துருப்பாங்க. நீ நல்லாவும் இருந்திருப்பல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன? இப்ப இப்படி பேசுறதுனால என்ன நடக்க போகுது? அவங்க திருவண்ணாமலையில நான் இருந்திருந்தேன்னா, மறுபடியும் அந்த வைப்ரேஷன் மண்டைக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. என்னோட கனவுக்கெல்லாம் அவங்க வந்து இடம் குடுக்கவே மாட்டாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னையெல்லாம் நான் வந்து சாதாரண டிரைவர் நிலா. நான் வந்து ஒரு ஃப்ராடு, பொய் சொல்றவன். ஆனா என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சதில்ல. எனக்கு அதுவே போதும் நிலா. இனிமே நான் உன்னைய நல்லபடியா பார்த்துக்கிருவேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எனக்கு தெரியும் சோழன். அதனால தான் நான் சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லுவாங்க. "ரொம்ப தேங்க்ஸ் நிலா." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில பார்த்தீங்கன்னா, கல்யாண ஏற்பாடுலாம் பண்றாங்க. அப்பதான் நம்ம நடேசன் அப்பா இருந்துட்டு, அவங்களோட அண்ணன்கிட்ட வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு, இந்த மாரி கல்யாணம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னது கல்யாணம் வச்சிருக்கியா? அதான் ஏற்கனவே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுல, மறுபடியும் என்ன கல்யாணம் வச்சிருக்கன்னு சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, இந்த மாதிரி ஜோசியக்காரங்க வந்து பரிகாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ண போறோம். நீ வந்துரு. வீடு என் பேர்ல தான் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம், அண்ணன இந்த பக்கம் பார்க்கவே முடியல. உன் அன்பு தங்கச்சியும் சேர்த்து கூட்டிட்டு வந்துரு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் அப்பா வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வானதி கிட்ட பாண்டி சொல்லணும். இப்ப நடந்திருக்கிற விஷயம் வந்து பெரிய விஷயம் இல்லையா? அதனால வானதி கிட்டயும் சொல்லணும்ல. கடையில பாண்டி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வானதி வராங்க. பாண்டிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் முகத்துல. வானதி வந்துட்டு, "என்ன பாண்டி எப்பயும் இல்லாத மாதிரி ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா வானதி, உட்காரு உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்றாரு, டீ வாங்கிட்டு வர சொல்றாரு. "நான் உலகத்திலேயே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற நாள்னா இன்னைக்கு தான். அவ்ளோ சந்தோஷத்துல இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்ல, "என்னது இது இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறான்?
ஏன்னா எதுவும் பணம் கிணம் சம்பாரிச்சிட்டானா நெறையா? இந்த கடைய விலைக்கு வாங்கிட்டானா? என்னவா இருக்கும்? இல்லைன்னா நமக்கு எதுவும் சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறானா? ஒருவேளை சந்தாக்காவுக்கு கல்யாணம் ஆக போதோ! அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள இந்த வானதி மைண்ட்ல வந்து ஓட்டிட்டே இருக்கிறாங்க. அப்போ சரி எதுக்கு சந்தோஷமா இருக்கிற? என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து கேட்குறாங்க. உடனே நம்ம பாண்டி இருந்துட்டு, "நிலா அண்ணி மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வானதியோட முகமெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியா மாறிருச்சு. "என்ன சொல்ற பாண்டி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நிலா அக்கா திரும்ப வந்துட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா. அவங்க திரும்ப வந்துட்டாங்க. அவங்க அப்பா, அம்மா கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னாச்சு? நிலா அக்கா எதுக்கு இங்க வந்தாங்க?" "அதான் சோழன டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கல்ல. அப்புறம் எதுக்கு அங்க இருக்குறாங்க? ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிட்டு, அவங்கள விவாகரத்து பண்ணிட்டு, மறுபடியும் அவங்க வீட்லயே எப்படி இருக்க முடியும்? அதான் அவங்க அப்பா, அம்மா வந்து கூப்பிட்டுட்டாங்க. அவங்க அப்பா, அம்மா கூட சேர்ந்துட்டாங்க, பேசிட்டாங்கல்ல. அப்ப அவங்க கூடயே இருக்க வேண்டியது தானே!" அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானதி சொல்ல, உடனே பாண்டி இருந்துட்டு, "இல்ல அவங்களுக்கு நம்ம வீட்ல இருக்கிறது தான் பிடிச்சிருக்குதாம். அவங்க அப்பா, அம்மா கூட இருக்கிறதுக்கு பிடிக்கலையாம். அது மட்டும் இல்ல, அவங்கள திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் பிளான் பண்ணி அவங்க அப்பாவும், அம்மாவும் வந்திருக்காங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வானதி இருந்துட்டு, "ஆமா, அவங்க அப்பா, அம்மா வந்தாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போகணும்னு நெனைப்பாங்க. இதுல என்ன இருக்குது? எதுக்கு நிலாக்காவுக்கும் அவங்க அப்பா, அம்மா கூட இருக்கிறதுக்கு பிடிக்கல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, அதான் சொன்னேன்ல, அவங்களுக்கு திருவண்ணாமலையில இருக்கணுமா. அது போக நாங்க யாருமே வந்து அவங்கள போய் பார்க்கக்கூடாது. அவங்களும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாங்க போல இருக்குது. இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அதனால தான் வந்துட்டாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க எப்ப பார்த்தாலும் உன் குடும்பத்த விட்டு போகவே மாட்டாங்க போல இருக்குது. சரி நல்ல வேளைடா போயிட்டாங்களே! இனிமேலாவது நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, மறுபடியும் வந்துட்டாங்களா? உங்க குடும்பத்தில அவங்க வந்தா போதுமே, வேற எந்த நல்ல விஷயமும் நடக்காது. அப்படி ராசி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன இப்படி சொல்ற? அவங்க ராசிக்கு என்ன குறை இருக்குது இப்ப? அவங்க வந்ததுக்கப்புறம் என்னது நல்லது நடக்காம இருந்துச்சுன்னு நீ சொல்ற? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, நம்ம கல்யாணமும் நடக்கல. நம்ம சேரன கல்யாணமும் நடக்கல. அவங்க அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், அவங்க மட்டும் தான் அங்க இருக்கிறாங்களே தவிர, வேற எந்த பொண்ணுங்களும் கல்யாணம் பண்ணி வர முடியல. அப்ப அவங்களுக்கு அவங்கள வச்சு என்ன இது வந்திருக்குது? அவங்களோட ராசி அப்படிதானே! அப்படின்ற மாதிரி வானதி சொல்லும்போது, உன் புத்தி எப்படி யோசிக்கும்? ஒருத்தவங்கள பிடிக்கலன்னா, உடனே அவங்க பண்றது எல்லாத்தையும் தப்பு, தப்புன்னு மட்டும் தான் நீ யோசிப்ப போல இருக்குது என்ன? அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கோவப்படுறாங்க. இப்ப எதுக்கு கோவப்படுற? சரி இப்ப என்ன? நிலாக்கா வந்துட்டு இங்க வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்ண போணும்? என்ன பண்ணணும் அதுக்கு? ஊரெல்லாம் தப்பா தான் பேசப்போது. அதில நான் பேசிட்டேன். என்னைய வந்து நீ சமாளிச்சுருவ. என்னைய வந்து திட்டிருவ நீயி. ஊருக்காரங்கலாம் பேசும்போது, ஊர்க்காரங்க வாய உன்னால அடைக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு வானதி பதிலுக்கு கேட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் இதெல்லாம் பேசுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா, இது எல்லாத்தையும் விட இன்னொரு சந்தோஷம் என்ன தெரியுமா? நிலா அண்ணி சோழன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வானதி வாய திறந்துகிட்டு எந்திரிச்சுட்டு "என்ன சொல்ற பாண்டி?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "ஆமா, நிலா அண்ணி மறுபடியும் சோழன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பனா இங்க இருக்கிறவங்க யாரும் எதுவும் தப்பா பேச மாட்டாங்கல்ல, அதனால தான்." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்ல, "இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குது? ஒரு ட்ராமா கல்யாணம் பண்ணுவாங்களாம், பிறகு பிடிக்கலன்னு விவாகரத்து பண்ணுவாங்களாம், மறுபடியும் அவங்க அப்பா, அம்மா கூட போக பிடிக்காம, மறுபடியும் சோழன யூஸ் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணுவாங்களாம். ஒரு கல்யாணத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அவங்கள வேண்டான்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு, மறுபடியும் அவங்க அப்பா, அம்மா ஏதாவது சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு, மறுபடியும் சோழனனையே கல்யாணம் பண்ணி, சோழனன யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படிதானே? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா அக்காவோட சுயநலத்துக்காக உங்க குடும்பத்த யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லும்போது பைத்தியம் மாதிரி பேசாத! அப்படிலாம் அவங்க நினைக்கவே இல்ல. எங்க குடும்பத்த எதுக்கு அவங்க யூஸ் பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கேட்க, இன்னும் நீங்க தான்டா எல்லாருமே பைத்தியமா இருக்கிறீங்க. அவங்க அவங்களோட வேலையில கரெக்ட்டா தான் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க காரியம் நடக்கணும். அவங்க எதிர்பார்த்த மாதிரி பிசினஸ் பண்ணணும். நல்ல வேலை பார்க்கணும். இதுதான் அவங்க பிசினஸ் பண்ணி நல்லா சம்பாதிக்கணும். அது மட்டும் தான் அவங்களோட நோக்கமா இருக்கு. அதுக்கு அவங்க அப்பா, அம்மா சொல் பேச்சு கேட்காம, அவங்க அப்பா, அம்மா கிட்ட இருக்க முடியாம அப்படின்றதுனால தான் உங்க குடும்பத்த அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தெரியாம அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நீங்க தலையாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி பேச, "போதும் நிறுத்து வானதி. இதுக்கு மேல எதுவும் பேசாத." அப்படிலாம் அவங்க ஒண்ணும் சொல்லல. சோழன பிடிச்சு போய் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த வீட்ட விட்டு போகாம இருக்கணும்னா, சோழன கல்யாணம் பண்ணா போதும்ல அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு தான் கல்யாணம் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, சோழன் மேல உண்மையாவே அவங்களுக்கு லவ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வானதி இருந்துட்டு, "அப்படி லவ் இருந்துச்சுன்னா, எதுக்கு விவாகரத்து பண்ணணும்? பேசாம விவாகரத்து பண்ணாமலே இருந்திருக்கலாம்ல. விவாகரத்து பண்ண போய் தானே இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்க, அதுக்கு
இந்த நம்ம பாண்டி இருந்துட்டு, அதெல்லாம் ஒரு கத. அவங்க ஏதோ ஒரு கோவத்துல அந்த ஒரு மாரி முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்காக அப்படியே விட்டுட்டு போகலைல. சோழன் கூட தானே இருக்கிறாங்க. சோழனுக்கு ஏதாவது ஒண்ணுனா அவங்களால தாங்கிக்கவே முடியல. உண்மையாவே 2 பேருமே ரொம்பவே டீப்பா தான் லவ் பண்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து, கண்டிப்பா அவங்க கல்யாணம் பண்ணா நல்லா இருப்பாங்க. நீ சொன்னது மாதிரி நம்மளோட காதல விட அவங்க காதல் தான் தெய்வீகமான காதலு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டி சொல்ல, உடனே வானதிக்கு பயங்கரமான கோவம் வருது. எப்ப பார்த்தாலும் அவங்கள பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிற, நல்லபடியா ஒரு வழியா போய் தொலைஞ்சுட்டாங்கன்னு நெனச்சேன். மறுபடியும் வந்துட்டாங்களா? இனிமே உன்னையும் திருத்த முடியாது, உன் குடும்பத்தையும் திருத்த முடியாது. அவங்களையே தல மேல தூக்கி வச்சுட்டு நீங்க ஆடிக்கிட்டு இருங்க. அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுட்டு வானதி வந்து போறாங்க.